ஒரு ஆழமான மற்றும் பசுமையான காட்டில் குரு என்ற அறிவு மிகுந்த ஆந்தை வாழ்ந்தது. குருவின் பெரிய கூர்மையான கண்கள் இரவில் ஒளிர்ந்து இரவில் சந்திக்கும் பிரச்சனைகளையும் தீர்க்க உதவின. இரவு முழுவதும் பறந்து விலங்குகள் அனைத்திற்கும் உதவுவதை குரு மிகவும் விரும்பினான். ஒரு இரவில் குரு தனது சொந்த வேம்பு மரத்தில் அமர்ந்திருந்த போது கீழே இருந்து விலங்குகளின் குழப்பம் கேட்கப்பட்டது. குருவின் அறிவு சிக்கல்களை தீர்க்க உதவுவதால் அவன் உடனே பறந்து சென்றான். என்ன பிரச்சனை சின்னு? குரு உதவும் குரலில் கேட்டான். அதிகாலை பக்கம் ஒரு பயங்கரமான மின்னல் விழுந்தது. சின்னு பதிலளித்தது. அதை பற்றி யாருக்கும் எதுவும் புரியவில்லை. குரு அந்த மர்மத்தை சோதிக்க தீர்மானித்தான். கவலைப்படாதே சின்னு, நான் கண்டுபிடித்து தீர்த்து விடுகிறேன் என்று உறுதியளித்தான். காட்டின் வழியாகச் சென்ற குரு அதன் பெரிய கண்களால் எதையும் தவறாமல் கண்டது. மிக அருகில் ஒரு பழைய மரம் விழுந்து கிடந்தது. அதன் நடுப்பகுதி மின்னல் தாக்கியிருப்பதை அவன் கண்டறிந்தான். குரு அருகிலிருந்த மரங்களில் இருந்து விலங்குகளை கூவினான். இது பழைய மரம், அவன் சொன்னான். அதன் வேர்கள் பழுதாகியிருந்ததால் மின்னலால் அது விழுந்தது. விலங்குகள் நிம்மதி பெருமூச்சு விட்டன மற்றும் குரு அவற்றை அவற்றின் வீடுகளை சீரமைக்க உதவியது. அவன் அறிவும் உதவும் குணமும் பாராட்டப்பட்டது. குரு மீண்டும் தனது மரத்தில் நிம்மதியாக அமர்ந்தான். விலங்குகளுக்கு நம்பிக்கை மற்றும் நன்றி குருவுக்கு மகிழ்ச்சியை தந்தது.